நீங்க நீங்க ஓகே. நீங்க சின்ன வயசுல இருந்து இப்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ ஓரளவு முன்னேற்றம் இருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? ஏன் கஷ்டம் வந்தது? நம்ம எப்படி முன்னேறி வந்திருக்கோம்? கஷ்டத்துல படிச்சதுனால. படிப்பு எந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியம்? கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நம்ம போற இடத்துலயும் சரி, இப்ப இருக்கிற இடத்துலயும் சரி, சமுதாயத்துக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முன்னேற்றம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆண்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு? நீங்க வெளியே காலேஜ் போய் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, பஸ்ல டிராவல் பண்ணிருக்கீங்க, கடைக்கு போயிருக்கீங்க, வீட்டுல நம்மளுக்கு நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். ஆண்கள்னு பார்க்கும்போது பொதுவாக அப்பாவோட சப்போர்ட் எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் எல்லா வீட்லேயுமே இருக்கும். எங்கள் வீட்டில் நல்லாவே இருக்குது. வெளியே மத்தவங்களோட உதவியோ இல்ல ஒரு விமர்சனங்களோ எந்த மாதிரி இருந்திருக்குது? வெளியே காலேஜ் போயிருப்பீங்க, ஸ்கூல் போயிருக்கீங்க, வெளியே கடைகள் போயிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களோட சில விமர்சனங்கள் கண்டிப்பா நம்ம மனசு நோகிற மாதிரியோ இல்ல நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரியோ நடந்திருப்பாங்க. அந்த கம்பேரிசன் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது கண்டிப்பா நிறைய இடத்துல வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி வரும். ஏன்னா நம்ம நிறைய பிள்ளைங்களை பார்ப்போம். நம்ம ஈக்குவலான ஸ்டேஜ் இருப்பாங்க, நம்மளோடையும் வசதியானவங்க இருப்பாங்க. இந்த டைமில் நமக்கு இப்படி இருக்க முடியலையே, நமக்கு இந்த மாதிரி வர முடியலையே, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய யோசிக்கணும். என்ன பண்ண இந்த மாற்றங்கள் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பணம் இருந்தாலும் பணம் முக்கியன்றது இதுல இருக்கு. பணம் ஏன் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இல்லை? உழைக்கல. யார் உழைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? நம்மளாம் உழைக்கணும். உழைச்சாதான் பணம் இல்லையா? நம்ம உழைக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? நம்ம தைரியம் இல்லாம அப்படி இருக்கிறனால நம்ம முன்னேறல. ஏன் நம்மளுக்கு தைரியம் வரல? சொல்லுங்க, ஏன் நம்மளுக்கு தைரியம் வரல? சிட்டில வளர்ந்துருக்க பிள்ளைங்களை விட வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப அப்படி இந்த தைரியம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதை அப்படி சொல்ல முடியாது. நம்ம வளர்த்துக்கிற இதுல இருக்கு. உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? தைரியம் இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போய் சாதிக்க முடியும், வேலை பார்க்க முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். இப்போ உங்கள் கையில் பணம் நிறைய இருக்குப்பா. 3 பேர்கிட்டையும் 3 பேருமே நீங்கள் அக்கா தங்கச்சிங்க, ஒன்றாவே வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் முன்னேறி வந்திருக்கீங்க. படிப்பு தான் முக்கியன்றது உங்கள்கிட்ட இருக்குது. சரி, ஓகே, படிப்பு இல்லை, பணம் உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தேவைக்கே அதிகமாகவே பணம் கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? முதல்ல அடிப்படை தேவைகளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு எங்களோட மைண்ட் தாட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட வாழ்க்கை எடுத்துக்கணும், எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம். அப்புறமா வந்து நாங்கள் மந்த்லி வைஸ் வந்து எங்களை விட ஓரா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பணத்தை எங்களை கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர். அடிப்படை தேவை நம்மளுக்கு ஏன் கிடைக்கல? பணம் கிடைச்ச உடனே எங்களோட அடிப்படை தேவைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்றீங்க. ஏன் அது நம்மளுக்கு கிடைக்கல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் கிடைக்கல? இடங்கள்ல போய் உங்களுக்கு அடிப்படை தேவை யார் செஞ்சு கொடுக்கணும்? நம்ம அம்மா அப்பா. அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அவங்க எங்க வீட்டுல எப்படின்னா எங்க அப்பா நல்லா குடிச்சு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஸோ எங்க மாற்றம் வந்தா இந்த விஷயங்கள் மாறும்? நம்ம ஒரு குழந்தைங்களா இருந்து பார்ப்போம். நம்ம ஒரு குழந்தைங்களா இருந்தா என்னோட தேவை எனக்கு கிடைக்கல, இது ஏன் கிடைக்கல, எங்க இருந்து இது நம்மளுக்கு கிடைக்காம போச்சு? நம்ம அப்பா கரெக்டா இருக்கணும். அந்த அப்பாவை யார் வளர்த்தாங்க?